ஆராதனை நேரத்தில் அந்த பாடல் வரிகள்லாம் ரொம்ப மகிமையாக இருந்தது. அப்படியே அந்த ரொம்ப சத்தமாக இல்லாமல் அப்படியே நீங்கள் உணர்ந்து பாட ஆரம்பிச்சீங்கன்னா விட்டுடுவேன். உணரணும், உள்ள உடையணும், அவரோட கிட்டி சேரணும். அல்லேலூயா. அவரோட என்ன செஞ்சிடணும்? கிட்டி சேர்ந்துடணும். அப்படியே பின்னி பிணைஞ்சிடணும். எப்படி இருக்கணும்? பின்னி பிணைந்துடணும். இந்த நூல்லாம் சணல்லாம் பின்னுறாங்கல்ல, அப்படியே ஒன்றோட ஒன்றா அப்படியே அந்த மாதிரி இயேசுநாதரை நீங்களும் என்ன பண்ணிடணும்? அதுதான். எந்த எந்த பிசாசும் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த மனுஷனும் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது. சொல்கிறேன் பாருங்கள், எந்த துக்கமும் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. உன் கூட இருக்கிறவர் யார்? பெரியவர். அதனால் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க பழகி கொள்ளுங்க. சில நேரங்களில் பிரச்சனை என்னை தேடி வருதில்லை தானாகவே. ஆனாலும் அந்த பிரச்சனையை மூளை போட்டு குழப்பி கொள்ளாமல் நான் செய்கிற வேலை என்னென்னா, கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு. அவ்வளோதான். பிரச்சனை தானாகவே போயிடும். பிரச்சனை போக வேண்டிய வேலைலாம் இல்லை. ஆள்பலத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனையும் ஸ்தோத்திர பலிகள் என்ன செஞ்சிருது? தானாகவே தீர்த்து வைக்கிறது. என்ன இதுக்கு உருவம் இல்லை, கிரியை தானாக போகுது. ஆவியானவர் போய் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறாரு? மாற்றுகிறார். அல்லேலூயா. உங்களை ஏன் தெரியுமா முன்ன நவுந்து உட்கார சொல்கிறாங்க? பின்னாடி காலியாக இருந்தால் தான் ஆத்துமாக்கள் வருவாங்க. நீங்கள் அப்படியே பரப்பிக்கிட்டே உக்காஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் 50 பேர் உட்காரலாமா? 50 பேர் உட்காரலாமாப்பா? உட்காரத்துக்கு இடம் கொடுக்கலாம். ஒரு அம்மா கோச்சிக்கினே போகுது, இடம் இல்லாத மாதிரிங்க. இவ்வளோ பேர் உட்காரலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதனால் ஆவியானவர் இந்த வருஷத்தில் இந்த மீதி தேவையான இந்த இடத்துல ஃபுல் பண்ணுறதுக்கான 50 பேரையும் தருவாராக. இல்லை இது இல்லை, இப்போ என்ன இங்கே வந்தால் என்ன வரலாம் என்னன்ற மாதிரி இது உங்கள் ஆமேன். நான் சொல்கிறேன், இப்போ பாருங்கள், இந்த வெறுமையாக இருக்கிற இடத்தெல்லாம் கர்த்தராகிய தேவன் ஆத்துமாக்களினால் நிரப்புவார். ஆத்துமாக்களால் நிரப்புவார். ஆத்துமாக்களால் நிரப்புவார். ஆத்துமாக்களால் நிரப்புவார். அவர் தடைகளை உடைக்கிறவர். அவர் தடைகளை உடைக்கிறவர். அது செங்கடலாக இருந்தாலும் பிளப்பார். அது எரிகோ செவுராக இருந்தாலும் உடைப்பார். அது எப்படியாய்ப்பட்ட ராஜாக்களாக இருந்தாலும் முறியடிப்பார். அல்லேலூயா. அவர் கிரியைகளில் வல்லவர். ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், நல்ல ஆராதனை. அதனால தான் நான் உங்களை ஆராதனையில் நடத்தாமல் அப்படியே என்ன செய்கிறேன், வார்த்தைக்கு போகிறேன். இன்றைக்கி நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனால் கடைசியாக ஒரு ஆராதனை செய்வேன். அதுதான் ஆவியானவர் உணர்த்தினார், செய்வேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா,